ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில கூட சிஎம் ஜெப சபையின் சார்பாக உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் மத்தியிலே அதே விதமாக ஒரு ஆலோசனை சொல்லும்படிக்காக தேவன் தந்த தயவுகளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு அருமையான தேவ ஜனங்களை, இதை பார்த்து கொண்டிருக்க தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லும்படிக்காக இந்த வேலையில பிரியப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே தற்கொலை என்கிறதான எண்ணங்கள் எப்படி வருகிறது? அது முதியோராக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், நடுத்தர வயதினராக இருக்கட்டும், அல்லது படிக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும், இன்றைக்கு எல்லாருடைய எண்ணங்களிலும் காணப்படுகிறதான ஒரு போராட்டம் என்னவென்றால், தோல்வி வந்தவுடனே அதற்கு முடிவு மரணம் என்கிற எண்ணங்களுக்குள்ள அவர்கள் வந்து விடுகிறார்கள். ஏன் இந்த காரியங்களை நீங்கள் முடிவெடுக்கிறீர்கள்? எனக்கு அருமையான தேவ ஜனமே, யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 33வது வசனம் நம்ம இங்க வாசிக்க கேட்கும். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்துல என்ன உண்டா? எல்லாருக்கும் உபத்திரம் உண்டு. உங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டங்களில் உபத்திரம் வரும். படிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு உபத்திரமும், மற்றும் வேலைக்கு போகிற பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு உபத்திரமும், திருமணமான உடனே திருமண காலகட்டங்களிலே ஒரு உபத்திரமும், குழந்தை பிறந்த பிற்பாடு ஒரு உபத்திரமும், குழந்தை பிறந்த பிற்பாடு அந்த பிள்ளைகளை படிக்கிற காலகட்டங்களில், அந்த பிள்ளைகள் வளர்ந்து வருகிற சூழ்நிலை, திருமணமாகிற ஒரு காலகட்டங்களிலே, இப்படி ஒவ்வொரு நாட்களில் மத்தியிலே உபத்திரவங்கள் காணப்படும். இந்த உபத்திரவங்களுக்கு முடிவு மரணம் என்று சொல்லி போகிற வேளையிலே உங்கள் வாழ்க்கையை நீங்களே அழித்து விடுகிறீர்கள். இந்த உலக வாழ்வு மாத்திரம்தான் உங்களுக்கு நிரந்தரம் என்று சொல்லி நீங்கள் எண்ணி விடாதீர்கள். தேவ ஜனமே, மரித்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நீங்கள் இப்படி ஆண்டவர் கொடுத்ததான உயிரை நீங்களே எடுத்து மாய்த்து கொள்வீர்கள் என்றால் நீங்கள் கடவுளிய ராஜ்யத்திலே பிரவேசிக்கவே முடியாது. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவ பிள்ளைகள் நீங்கள் ஆண்டவரை அறிந்தவர்களாக இருந்தாலும் சரி, அறியாதவர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில ஒரு தவறான எண்ணமாகிய தற்கொலை என்கிறதான எண்ணத்தை நீங்கள் வைத்து இருப்பீர்கள் என்றால் தயவு செய்து இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில நீங்கள் மனம் திரும்புங்கள். யோவான் 16வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லப்படுகிறது, உலகம் சந்தோஷப்படும், அநீதி செய்கிறவர்கள் எல்லாம் சந்தோஷமா தான் இருப்பார்கள், பொல்லாப்பு செய்கிறவர்கள் எல்லாம் சந்தோஷமா தான் இருப்பார்கள். ஆனாலும் நீங்கள் நல்லதை செய்வீர்கள், நன்மையானதை மாத்திரம்தான் செய்திருப்பீர்கள், யாருக்கும் எந்த தீங்கு நீங்க செய்திருக்க மாட்டீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு ஏமாற்றம், உங்கள் வாழ்க்கையிலே ஒரு தோல்வி, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது உடனே உங்கள் இருதயத்துல காணப்படுகிறதான ஒரு எண்ணம் எதுவென்றால் மரணம். அது தவறான ஒரு முடிவு. இன்றைக்கு உங்கள் எண்ணத்தை நீங்கள் மாற்றிவிடுங்கள். ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துகிறார். நீங்கள் தைரியமா இருக்க வேண்டும். அதாவது நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் உலகத்தை நீங்கள் ஜெயிக்க முடியும். நீங்கள் எந்த தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறீங்க? நீங்கள் படிப்பில தோல்வியா, அல்லது நீங்கள் வேறு ஒரு நபரை அதிகமாய் நீங்கள் நேசித்திருக்கலாம். ஒருவேளை வாலிப பிள்ளைகளாக இருந்து காதல் என்கிறதான அந்த எண்ணங்களுக்குள் கடந்து போய் அந்த மகன் உங்களை கைவிட்டுட்டு கடந்து போய்விட்டாராம். அருமையான தேவ ஜனமே, நீங்கள் இன்றைக்கு கலங்காதிருங்கள். மனிதர்கள் உன்னை கைவிடலாம், தேவன் ஒரு நாளும் ஒரு பொழுதும் உங்களை கைவிடுவதே இல்லை. எல்லா சூழ்நிலையும் உங்கள் இருதயத்தை மனரம்யமாய் வைத்துக் கொள்ளுங்கள். இதே வேதாகமத்துல பவுல் என்கிறதான ஒரு அப்போஸ்தலர் ரொம்ப அருமையாக எழுதுகிறார், நான் வாழ்ந்திருக்கவும் தெரியும், நான் தாழ்ந்திருக்கிறோம் எனக்கு தெரியும், எல்லா சூழ்நிலையும் நான் மனரம்யமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி, நீங்கள் இருக்கிற நிலைமைகளை பார்த்து விட்டு நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள், மனமடிந்து போய்விடாதீர்கள். ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தார். நீங்கள் அவரை விசுவாசிக்கிற சூழ்நிலையில உங்கள் வாழ்க்கையில தோல்வி வரவே வராது. ஏனென்றால் வேதம் நமக்கு தெளிவாக ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். எதுல உங்களுக்கு தோல்வி இருக்கிறதோ அதுல வைராக்கியம் இருங்க. படிப்புல தோல்வியா நீங்கள் காணப்படுகிறீர்களா? அதுல சரியான ஒரு மதிப்பெண் வரவில்லை, முன்னேற்ற பாதை இல்லை, அல்லது வேலை ஸ்தலத்துல ஒரு உயர்வு இல்லையா? அந்த சூழ்நிலையில் நிமித்தம் நீங்கள் வைராக்கியமா நீங்கள் நில்லுங்க, கடவுளை சார்ந்திருங்க. கடவுளை சார்ந்து ஒரு வாழ்க்கை, உங்கள் வாழ்வு இரட்டிப்பான நன்மையை கொண்டு வரும். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக 2 தனியாய் ஆண்டவர் பலனை தருவார். எதுல நீங்க வெக்கப்பட்டு நின்று இருக்கீங்க? படிப்பிலையா, வேலையிலையா,
திருமண காரியங்களிலா அல்லது காதலித்தது நிமித்தம் அந்த மகன் கைவிட்டு போய்விட்டானா, நீங்கள் எதை குறித்தெல்லாம் நீங்கள் கவலைப்படாதிருங்கள். வைராக்கியத்தோடு கடவுளை சார்ந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு மிக மிக அவசியம். அந்த வாழ்வில உங்கள் வாழ்க்கை பாருங்க, இரட்டிப்பான நன்மையை பார்க்க முடியும். இரட்டிப்பான நன்மையை நான் தருவேன், அதை நான் இன்றைக்கே தருவேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவஜன்மே, தோல்வி என்று வந்தவுடனே அடுத்த நிலை உங்களுடைய எண்ணங்கள் தற்கொலை என்கிற எண்ணங்களுக்கு தான் எல்லா ஜனங்களும் கடந்து போகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் மரணத்தை ஜெயித்தேன். அவர் சாபங்களையும் அவர் ஜெயித்திருக்கிறார், அவர் தோல்விகளையும் அவர் ஜெயித்திருக்கிறார். மரித்து அவர் சதா காலம் உயிரோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறபடினால உங்கள் இருதயத்துல அவரை நோக்கி பாருங்க. ஒரு சிறிய ஜபங்களை ஏறிடுங்க. வேதகம் உங்கள் கையில் இருக்கும் என்றால் வசனத்தை பிடித்து கொள்ளுங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறாரா இல்லையா என்பதை பாருங்க. வேதாகமத்துல பல இடங்களில தோல்வியை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஒரு பேதுரு என்கிறதான ஒரு மனிதன் அந்த சூழ்நிலையை தான் பார்த்து வருகிறான். கடல் மேல நடந்து வருகிறான். ஆண்டவரையே பார்க்கும் பொழுது அவர் கடல் மேல அருமையாய் நடக்க முடிகிறது. ஒரு சில சூழ்நிலையில காற்று வீசுகிறது, கடல் கொந்தளிக்கிறது, பயங்கரமான இருள் அந்த மகனை சூழ்ந்து கொள்ளும் பொழுது அவரை அறியாதபடிக்கு ஒரு திகில் பிடித்து கொண்டு நாங்கள் மாண்டு போகிறோம் என்று சொல்லி அவருடைய தன் உள்ளத்துல அவர் வேதனை அடைகிறத பார்க்க முடிகிறது. ஆனால் அந்த மகன் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் செய்தார். ஆண்டவரே, இந்த இருளான இந்த சூழ்நிலையில நடக்க முடியாத இந்த சூழ்நிலையில என்னை ரட்சிங்கப்பா என்று ஒரு சிறிய ஜபத்தை ஏறெடுத்தான். எனக்கு அருமையான தேவஜனமே, அந்த ஜபத்தின் மூலியமா ஆண்டவர் தம்முடைய கரத்தை பிடித்து தண்ணீரில மாண்டு போன பேதுருவை தூக்கி நிலை நிறுத்தினார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாக்கி நீங்கள் என்ன நிலையில விழுந்து போயிருக்கிறீங்க? பாவத்தில விழுந்து போயிருக்கிறீங்களா? ஒருவேளை தோல்வியில மாண்டு போயிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, கடவுள் உங்களோடு கூட இருக்கிறான். நான் உன்னோடு இருந்து உன்னை ரட்சிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறான். உங்களை ரட்சிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் வேற யாரும் இல்லை, ஆண்டவராகிய இயேசு என்கிற பெயருடைய தேவன். அந்த தேவனை நோக்கி நீங்க கூப்பிடுங்க. உங்க தோல்வி வெற்றியாக மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபித்துக் கொள்கிறேன். ஆமென்.